ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது, அப்போ என்னென்ன ஆஃபர். ஸோ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆஃபர் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து வேல்டேஜ் ஜிப்டாங்க. வேல்டேஜ் ஜிப்டா பேர் வந்து 75 ரூபா வரும். பை 3 get 1. ஓகேங்களா, 3 பேர் வாங்கினா ஒரு பேர் ஃப்ரீ. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எக் லோடடாக போட்டு விட பார்க்குறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எக் லோடடாகவே நிறையாவே பீஸ் இருக்குது. நிறைய பேர் ப்ரீடிங் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா, 3 பேர் வாங்கி ப்ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, 3 பேர் வாங்கினா ஒரு பேர் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் ஃபீமேலு, அது போக நீமா கேண்டி. ஓகேங்களா, ஃபுல் மூன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 45 ரூபா தாங்க. 2 பீஸ் எடுத்திங்கன்னா ஃபுல் மூன் பீட்டர் 45 ரூபா தான். அதுக்கப்புறம் நீமா கேண்டி. ஸோ நீமா கேண்டி பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தாங்க நீமா கேண்டி. என்னன்னா நீமா கேண்டி இருக்கலே கலர் டல் கலராகவே எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த நீமா கேண்டி பேட்டர்னுங்க. ஸோ இந்த நீமா கேண்டி பேட்டர்ன் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 65 ரூபா வரும். இது வந்து சும்மா இருக்கலே லைட் கலரு, அதை எடுத்து காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேட்டர்னு, ஸோ இந்த மாதிரி பேட்டர்னு இதெல்லாம் வரும். ஓகேங்களா, நீமா கேண்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஒயிட் பேட்டர்னு இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா, இது போக கலராகவும் இருக்கும். நாங்கள் அதுவும் அனுப்பிச்சுட்டு பார்க்குறோம். நிறைய பேர் இந்த கூகுள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, இந்த கலரில் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. எனக்கு ஆர்டர் பண்ணுற வரைக்கும் கமெண்ட் இருக்காங்க. திடீர்னு ஆர்டர் பண்ணது கூகுள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி ப்ரோ எனக்கு இந்த நீமா கேண்டி மட்டும் போட்டு விட்ருங்க அப்படின்பாங்க. எனக்கு என்னங்க ஷாக்கிங்காக இருக்குது, நம்ம வீடியோவில் காமிச்சது வேறங்க அப்படின்வேன். ஸோ அதனால தான் வீடியோவில் இருக்கலே ரொம்ப இதாக இருக்கிறதா பார்த்து காமிக்கிறேன். முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவீங்க. ஓகே, சூப்பர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கப்பியில், ஸோ கப்பியில் தான் யோசிச்சு ஆஃபர் கொடுக்குறோம். இந்த காம்போ கம்ப்ளீட் சோல்ட் அவுட்டுங்க. நான் ரொம்ப ரசித்து வாங்கின பிளான்ட்டு இதுவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா கொடுக்குற மாதிரி ஒரு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் சுத்தமாக கையில் ஸ்டாக்கே இல்லை. ஓகேங்களா, ஸோ நான் இது ஆசாசியாக வாங்கின பிளான்ட்டு. பட் ஓகே, நேற்றுக்கு ஆர்டர் பண்ணிங்களா, ஏன்னா எனக்கோசரம் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கோசரம் ஏதோ ஒரு யாருக்கு போகணும்னு தெரியாது, மொத்தம் 5 ஆர்டர் பெண்டிங்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக 4 பிளான்ஸ் இருக்குது, அதில் கண்டிப்பாக யாருக்கா போகும். அது ரொம்ப நான் ரசித்து வாங்கின பிளானுங்க, ரொம்ப ரேராகவும் ஆகிடுச்சு இப்போ. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக யாருக்காவது பெஸ்ட்டாக அனுப்பிச்சி வரேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கப்பி. ஸோ கப்பி ஆஃபர் வந்து இன்றைக்கி என்ன கொடுக்குறோம்னா, அதாவது பேர் வந்து 40 ரூபாய்ங்க. கப்பி பேர் 40 ரூபா, மினிமம் 5 பேர் இல்லாட்டி 10 பேர். அது என்ன இதுன்னு சொல்லிடுறேன். சில்லி முசைக்கு வரும், கோப்ரா வரும், ஸோ தம்போயரு, ஸோ ட்ராகன். ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணியிருந்தேன்னா பேர் 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பேர் 40 ரூபாய் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றா தம்போயரில் 10 பேர் கொடுங்க அப்படின்பாங்க. என்னென்னா அப்படி கொடுக்கும்போது என்னென்னா மற்ற எல்லா கப்பி நின்றுடும். அது போக வந்துன்னா டக்குன்னு எல்லாத்துக்கும் பத்தாது. சில பேர் என்னென்னா எல்லாத்துலையும் ஒவ்வொரு பேர் கேட்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பத்தாது. அதுக்கோசரம் தான் அந்த வந்து அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வீடியோ எடுக்கிறேன். இதோட 4வது டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, தம்போயர் பேர் 40 ரூபா. அதே மாதிரி நான் ஒரே சின்ன இது சொல்லிடுறேங்க. தம்போயர்னு சொல்லிட்டு வீடியோ போகிறது என்னென்னா, சில பேர் என்ன அப்படியே கூகுள் சேம் இது நான் அந்த வீடியோவில் இந்த நீ இதுக்கு சொன்ன மாதிரி தான், பீட்டாக்கு சொன்ன மாதிரி தான் கூகுள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி வரேன் ப்ரோ, இந்த மாதிரி இதில் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்பாங்க. என்னன்னா நம்ம வீடியோவில் சொல்லிடுறோம். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்போயர் மொத்தம் வந்தால் போதுங்க, ஒரிஜினல் பேட்டர்ன் இருந்தால் போதும். அதாவது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஒரிஜினல் பேட்டர்னுங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டர்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் குட்டி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் ஒரே மாதிரி தம்போயர் எடுத்திங்கன்னா ஒரே லைனேஜ் தான் வரும். என்னன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து சூப்பர் குவாலிட்டிலாம் வரும், சில இது வந்து லைட்டாக மீடியம் ரேஞ்சிலையும் வரும். நிறைய பேர் என்ன சைஸ் பார்க்குறாங்க, இதுக்கு கோப்ரா கப்பி எடுத்து ப்ரீட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வேஸ்ட்டுங்க, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. அதாவது ப்ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சில்லி மொசைக்கு அதே மாதிரி ஒரு பேர் வரும். இது வந்து காம்போ மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு பேர் 40 ரூபா, நீங்கள் 10 பேர் எடுத்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எதுனா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிறதே அனுப்பிச்சிடுறோம். பட் இப்போ ஸ்ட்ரிக்டாக வந்து சில்லி மொசைக்கு மட்டும் ஒரு பேர் தான் வரும். 5 பேர் எடுத்தால் ஒரு பேர், 10 பேர் எடுத்தால் 2 பேர். என்ன ரீசன்னா அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மீன். நான் அந்த காம்போவில் கொண்டு வரதே எப்படி முடியும், ஏன்னா மற்ற மீன் வச்சு தான் அதை மேனேஜ் பண்ணிருக்கேன். ஏன்னா காம்போவில் கொண்டு வந்து ஓகே ஏதோ ஒரு பேராச்சும் பெஸ்ட்டாக போகட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாட்டிலையும். பட் இருந்தாலும் இதுக்குன்னு தனி ஆதரவு இருக்காங்க. பேர் தனியாகவும் வாங்குறாங்க. தனியாக வாங்கினா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு குவாலிட்டியை பார்த்து அனுப்பிச்சி விடுவோம். ஓகேங்களா, பேர் 85 ரூபா வரும் தனியாக வாங்கினா. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கோப்ராலாம் நல்லா ப்ரீடிங் பெறவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ட்ராகன் ஒரு பேர். ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பேட்டர்ன் தாங்க, இந்த பேட்டர்னுக்கு தான் காசு. ஓகேங்களா, இந்த சைடு பேட்டர்ன் பாருங்கள் நல்லாயிருக்கும், குட்டியும் நல்லா ஈஸியாக போடுங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பேசிக் வெரைட்டி தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், வளர்த்துறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு அதுதான் ஒரு இதாக இருக்கும், வளர்த்துறது எப்படி ப்ரோ ஈஸியாக வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குங்க. வளர்த்துறது ஈஸியெலாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. பாருங்கள், பீட்டாஸ் கொஞ்சம் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருக்க மாட்டோம். அங்கங்கே பீட்டா போட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடக்கும்.
ப்ரோ வளர்த்துறது எல்லாருமே எப்படி ப்ரோ வளர்த்துறீங்க, எப்படி ப்ரோ ஈஸியாக ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதாவது என்றைக்குமே வந்ததுன்னா சின்ன குவான்டிட்டியில் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க, பெருசு பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், நாங்கள் தண்ணி மாற்றி கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். லைட்டாக இங்கே எல்லாமே காலையில் வெயில் அடிக்குங்க, அப்போ நல்லா பாசம் பிடிச்சிரும், இல்லைன்னா தண்ணி ட்ரை ஆகும். ஓகேங்களா, தண்ணி ட்ரை ஆகும்போது டாப் அப் மட்டும் அப்போ பண்ணுவோம். கிட்டத்தட்ட 5ஆவது டைம் வீடியோ எடுக்கிறனால பேசவே முடியலைங்க. ஒவ்வொரு டைம் 10 நிமிஷம் பேசி அது கடைசி ஆகும்போது ரொம்ப பேசவே முடியல. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டாப் அப் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரீஃபில்லும் ஆகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மீனுக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது. அதே மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் இது மாதிரி போடும்போது என்னன்னா டக்குன்னு தண்ணி டீகம்போஸ் அது கெட்டு போயிடும். அப்போ வந்து தண்ணி கம்பல்சரி மாற்றணும். அதே இது மாதிரி இதில் போடும்போது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாதுங்க. நீங்கள் எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம், இன்னும் 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். பட் என்னன்னா தண்ணி ட்ரை ஆக தண்ணி ரீஃபில் பண்ணிக்கணும். அதுதான் இதனுடைய இருக்கிறதுல வேலையே. மற்றபடி இதில் பாருங்கள், நாங்கள் அந்த பிளாக் கலர் கப்பி இதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் வீடியோ காமிக்க மாட்டேன், ஏன்னா வந்து சேலுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சருக்கோசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ கப்பி நானும் வாங்குறேன் ப்ரோ, எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக எல்லாருக்கும் செட் ஆகுதுங்க. நீங்கள் என்னைக்கு கப்பி வாங்குறீங்களோ குட்டி போடும். ஸோ அந்த குட்டியை தயவு செஞ்சு எடுத்து வைங்க. அந்த குட்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் ப்ரீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய பேர் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். என்றைக்குமே குட்டி போட்டு மீன் இறந்துடும். ஸோ அப்போ சந்தோஷப்படுங்க, குட்டி ஒரு 20 குட்டி போட்டிருக்கா, ஓகே அந்த 20 குட்டி வளர்த்துங்க. 20 குட்டி வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு நல்லா அடாப்ட் ஆகிக்கும், மீன் இறக்கவே இறக்காது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிப்ஸு. நிறைய பேர் எப்படி ப்ரோ ப்ரீடிங் பண்ணி நான் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது காரணமே என்னென்னா, நம்ம கிட்ட வளர்த்த குட்டி நம்ம கிட்ட என்ன கிளைமேட்னாலும் அடாப்ட் ஆயிரும். நீங்கள் எப்பேற்பட்ட மழை வெயில் புயல் எல்லாம் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது தாங்கிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி வளர 6 மாதம் மினிமம் ஒரு 5 மாதமாச்சும் ஆகும். அந்த 5 மாதத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மழை குளிர் எல்லாத்தையும் பார்க்கும். ஸோ அப்போ என்னன்னா அது எல்லாமே அடாப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வர கிளைமேட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அடியே வாங்காது. அதே பெரிய மீன் அப்படி இல்லை, அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு கிளைமேட் இருக்கும், நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கிளைமேட் இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறது, மீன் இறக்குறதுக்கு காரணமே இதுதான். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா, சிம்ஸ் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பீஸ் இருக்குங்க. எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ எல்லோலாம் பாருங்கள் விட்டோன்னா கை விட்டோன்னா அத்தனை சிம்ஸ் வெளியே போகும். ஏகப்பட்ட சிம்ஸ் பார்த்தா உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் இருக்குமாதிரி கிட்டத்தட்ட 200க்கு மேலே உள்ள சிம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பட் நான் அதை டிஸ்டர்ப் பண்ணலைங்க. நான் அப்படியே இருந்தால் புது கலெக்ஷன் வாங்கிட்டே தான் இருக்கேன். பட் இருந்தால் புதுசாக வாங்கி இதுக்குள்ளே விட்டுகிட்டே தான் இருக்கேன். வேணுங்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் 60 ரூபா வரும். எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 75 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க கனெக்ட் பண்ணி இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.